ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேங்க் நிஃப்டி அப்படின்னா என்ன, அதனுடைய ஸ்ட்ரைக், ஆப்ஷன் செயின், அதெல்லாம் பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஒரு பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பொதுவாகவே பேங்க் நிஃப்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எல்லா டைமும் எல்லாரும் சொல்லக்கூடியது பேங்க் நிஃப்டியில் எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? இப்போ 3 இண்டெக்ஸில் வந்து பொதுவாகவே ட்ரேட் எடுக்கலாம். இதில் முதன்மையானது வந்து நிஃப்டி 50. இப்போ ரீசன்ட் டைமில் தான் ஃபின் நிஃப்டி ஆட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? நிஃப்டி பேங்க். ஸோ இதுதான் பேங்க் நிஃப்டின்னு எல்லோரும் சொல்கிறது. சரிங்களா? ஸோ இதை பார்த்தீங்கன்னா 42,154 இருக்குது. சரிங்களா? இப்போது இதில் எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இங்கே நிறைய பேருக்கு டவுட் வரும். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்எஸ்சி வெப்சைட்டுக்கு போயிருங்க. சரிங்களா? என்எஸ்சி வெப்சைட்டுக்கு நீங்கள் போன உடனே இதில் போயிட்டு பேங்க் நிஃப்டி பேங்க் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். இதில் டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னு ஒரு பார்ட் இருக்கும். இதுதான் வந்து முழுக்க ஆப்ஷன். சரிங்களா? சரி, இப்போ நான் சொல்கிற வரைக்கும் உங்களுக்கு புரியாது. கான்ட்ராக்டோட காட்டிடுறேன். ஸோ நிஃப்டி பேங்க் அப்படின்னு இருக்குது. இது எவ்வளோல ட்ராவல் ஆகிட்டுருக்கு? 42,154 இருக்குது. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், 42,100ன்னு ஒரு ரவுண்டு ஃபிகரில் எடுத்துக்கிறேன். சரிங்களா? இதில் நான் அப்படி டைப் பண்ண உடனே இங்கே நிறைய வரும். சிஇ, பிஇ, சரிங்களா? அப்புறம் டேட் போட்டு வரும். ஸோ இது என்னடா இந்த டேட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியல் டைமில் கன்ஃபியூஷன் ஆகும். இதில் என்ன அப்படின்னா, பேங்க் நிஃப்டியை நீங்கள் கணிக்கிறீங்க. என்ன கணிக்கிறீங்க? இது 42,000, இன்றைக்கி 150 சம்திங்கில் இருக்குது. இது வரக்கூடிய நாட்களில் 42,500க்கு போகும் அப்படின்னு நீங்கள் நம்பிட்டீங்க அப்படின்னா கால் ஆப்ஷனை வந்து பை பண்ணணும். இல்லை இது 42க்கு கீழே வரும், 41,500 தான் வரும், கீழே இறங்கும் அப்படின்னா புட் ஆப்ஷனை பை பண்ணணும். ரெண்டுமே பை தான். சரிங்களா? இனிஷியலாக வரவங்க புரிஞ்சுக்கோங்க, இது ஒரு கேம் மாதிரி புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? மார்க்கெட் மேலே ஏறுதுன்னா கால் ஆப்ஷன், இறங்குது அப்படின்னா புட் ஆப்ஷன். இப்போது இதில் டேட் கொடுத்துருக்கு. இது 20ஆம் தேதி 42,500 தொடுமா, இல்லை இது மே மாதம் தான், ஏப்ரலில் தொடாது, மே மாதத்தில் தான் தொடும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை இது மே 4, இல்லைப்பா இது ஜூனில் தான் தொடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜூனோட கான்ட்ராக்டை நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? 3 மாதம் டைம் பீரியட் இருக்கும். ஸ்டாக்கை பொறுத்த மட்டும் மந்த்லி கான்ட்ராக்ட் இருக்கும். சரிங்களா? ஆனால் இண்டெக்ஸில் நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது ஒவ்வொரு வீக்கும் இருக்கும். அப்போது கடைசி வாரம் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த ஏப்ரல் அப்படின்னு கொடுத்துருக்கலாம், இது வந்து கடைசி வாரம் டேட்லாம் இருக்காது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வியாழக்கிழமையும் என்ன ஆகும், எக்ஸ்பைரி ஆகும். இங்கே 20ஆம் தேதி இருக்குது ஏப்ரல், 27 இருக்குங்க, 27, 20 இருக்கும், 27 இருக்காது. ஏப்ரலில் உள்ள கான்ட்ராக்ட் இருக்கலாம், இதுதான் 27வது கான்ட்ராக்ட். அந்த மந்த் எண்டுனால அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த கான்ட்ராக்ட் வேணும், பேங்க் நிஃப்டி மேலே ஏறும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதை எடுத்துக்கலாம். சரிங்களா? கான்ட்ராக்டை பேஸ் பண்ணி தான் எடுக்க போகிறோம். இது இவ்வளோ நாளில் ரீச் ஆகும். அதே மாதிரி இப்போ நீங்கள் எடுத்துட்டீங்க, 20ஆம் தேதி நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா அது 20ஆம் தேதி எக்ஸ்பைரி டே. சரிங்களா? 20ஆம் தேதியோட என்ன லாபத்தில் இருக்கோ என்ன நஷ்டத்தில் இருக்கோ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் டிமேட் அக்கௌண்ட் அதை க்ளோஸ் பண்ணி விட்டுரும். சரிங்களா? அதுக்கு 0 ஃபைன் போடுவாங்க. நீங்களாக க்ளோஸ் பண்ணிடணும் 20ஆம் தேதி பார்த்து. இல்லை நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா அதுவும் ஒரு பிரச்சனை. சின்ன லெவலில் உங்களுக்கு ஒரு ஃபைனும் போடுவாங்க. அதனால் அதை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. சரி, இதில் ஆப்ஷன் செயின் எதுக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது தேவைப்படும். இப்போ நீங்கள் எல்லோரும் பேங்க் நிஃப்டிக்கு வந்திருப்பீங்க. ஸோ இங்கே வந்துட்டீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி என்எஸ்சி வெப்சைட்டுக்கு வந்துட்டு பேங்க் நிஃப்டி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இதில் ஆப்ஷன் செயின் ஒரு இடம் இருக்கும். இதுதான் ரொம்ப முக்கியம். எல்லோரும் உங்களுக்கு இந்த பேஜை தான் வந்து காட்டுவாங்க. சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதில் தான் இன் த மணி, அவுட் த மணி, அவுட் ஆஃப் த மணி அப்படிங்கிற டவுட் வரும். இப்போது இந்த லெஃப்ட் சைடு இருக்கா, இது எல்லாமே கால் ஆப்ஷன். சரிங்களா? ரைட்டு சைடு இருக்கா, இது எல்லாமே புட் ஆப்ஷன். எனக்கு இருக்கா கால், சிஇ, பின்னு இருக்குல்ல, பி வந்து புட் ஆப்ஷன், கால் வந்து சிஇங்கிறது கால் ஆப்ஷன். சரிங்களா? இந்த இங்கிறது வந்து யூரோப்பியன் மெத்தட். சரிங்களா? அங்கேருந்து காப்பி பண்ணப்பட்ட ஒரு மெத்தட். அதனால் ஈக்கு வந்து விளக்கம் கேட்டுட்ருப்பாங்க நிறைய பேர். காலுக்கு ஓகே, புட்டுக்கு ஓகே சார், ஆனால் என்னன்னு கேட்பாங்க. அந்த ஈங்கிறது யூரோப்பியன் மெத்தட். இப்போது லெஃப்ட் சைடு என்னது, எனக்கு வந்து இந்த சைடு ஃபுல்லாக கால் ஆப்ஷன். சரிங்களா? ரைட்டு சைடு வந்து என்னது, புட் ஆப்ஷன். இப்போது 42,200, 42,100 அப்படின்னு கம்மி பண்ணி போயிட்டுருக்கா. இதெல்லாம் என்ன அப்படின்னா இந்த மணி கால் ஆப்ஷன் வந்து ஆயிருக்குல்ல, இந்த 41,000 இதெல்லாம் தொட்டுட்டு வந்திருக்கு. 40,000 31லேருந்து அப்படியே லைனாக தொட்டு 41 வரைக்கும் தொட்டிருக்கு. ஸோ நீங்கள் 42,200 வரை இருக்கலாம். இதுதான்
ப்ரெசண்டில் அட் த மணி அப்படின்னு சொல்லுவோம். இது ரெண்டையுமே எடுத்துக்கலாம். 42,200ம் 42,300ம் என்னவாக இருக்கும் அப்படின்னா அட் ப்ரெசன்ட் மணி. இது என்னது 42,100 இதெல்லாம் இந்த மணி. அப்போது 42,400 300 இப்படிலாம் போல் இதெல்லாம் என்னது 42,400க்கு மேலே இதெல்லாம் என்னது அவுட் ஆஃப் த மணி கால் ஆப்ஷனுக்கு. அப்போது நிறைய பேர் கேட்பாங்க அவுட் ஆஃப் த மணி எடுக்க போறியா கால் ஆப்ஷனில், அந்த மாதிரிலாம் கேள்வி கேட்பாங்க. எப்போதும் அவுட் ஆஃப் த மணியில் ஆப்ஷன் செல்லருக்கு தான் வாய்ப்பு அதிகம். நீங்கள் ஆப்ஷன் பையிங் பண்ணுறீங்க, அதுவும் ஸ்கேல்பிங் சொல்லுவாங்க, ட்ரேடை ரொம்ப சிம்பிளாக க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மணியில் எடுக்கணும். இல்லை அப்படின்னா அட் த மணி. அட் ப்ரெசென்ட்டில் எவ்வளோ போயிட்டுருக்கு பேங்க் நிஃப்டி 42,100 நம்ம மார்க் பண்ணியிருக்குது. ஸோ 42,154. நீங்கள் 42,100ம் எடுத்துக்கலாம், 42,200ம் எடுத்துக்கலாம். சரிங்களா, 300 வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது புட் ஆப்ஷன் அதுக்கு உல்ட்டா. சரிங்களா, இது வந்து மார்க்கெட் ஏறும்போது தான் நம்ம கால் ஆப்ஷன் எடுப்போம். இதெல்லாம் இப்போ 43,000 44,000 42,500 போகும்பா இன்னும் ஒரு வாரத்தில் அப்படின்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்னது கால் ஆப்ஷனை பை கொடுப்பீங்க. இல்லை இறங்க போகுது அப்படின்னா இங்கே பாருங்கள் கலர் மாறுதா, இங்கே ஒயிட் இருக்குது, இங்கே ஒயிட் இருக்கா, இந்த ஒயிட் என்னது அப்படின்னா அவுட் ஆஃப் த மணி. நல்லா ஞாபகம் இருக்கு. காலுக்கு உல்ட்டா இங்கே கீழே இறங்குதில்ல, இது எல்லாமே இங்கே என்னது அவுட் ஆஃப் த மணி. மேலே ஏறுதில்ல, சாரி இதெல்லாம் என்னது கரெக்டாக மேலே அப்படி ஏறுதில்ல, இதெல்லாம் என்ன அப்படின்னா இந்த மணி, இந்த எல்லோ கலர் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகத்து வச்சுருக்கோம். காலுக்கும் புட்டுக்கும் கொஞ்சம் அப்படியே உல்ட்டா. காலுக்கு இது அவுட் ஆஃப் த மணியா, கீழே இறங்குறதெல்லாம் இங்கே என்னது புட்டுக்கு வந்து இந்த மணி. ஸோ இது புரியலை அப்படின்னா இன்னொரு வாட்டி இதை தெளிவாக கேட்டுருங்க, ஓகேங்களா. ஸோ இது தெரிஞ்சிச்சானா என்னுடைய பெஸ்ட்டு சஜஷன், நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதுனால சொல்கிறேன், எப்போதுமே அட் ப்ரெசண்டில் ட்ரேட் எடுக்கிறது வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா மூவ்மெண்ட் கரெக்டாக இருக்கும், அதுவும் ஸ்கேல்பிங் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லது. ஓகே, இப்போ இதுக்கு என்ன லெவலில் அமௌண்ட் தேவைப்படும் அப்படின்னா, இப்போ நான் 42,100ஓட கான்ட்ராக்ட் எடுக்கிறேன். 42,100ஓட கான்ட்ராக்ட் எடுத்துகிட்டு ஸோ நான் டேட் வைஸ் பண்ணுறேன். சரிங்களா, 20ஆம் தேதி ஏப்ரல் 20 கால் புட்டு. சரிங்களா, அப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் கொஞ்சம் மே மாதத்துக்குள்ளே தான் காட்டுறேன் கால் புட்டு. அப்புறம் ஜூன் கால் புட்டு, சும்மா ரேண்டமாக தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மந்த்தை விட சரிங்களா மே மந்தோட கான்ட்ராக்ட் வேல்யூ அதிகமாக இருக்கும். சரிங்களா, மே மந்த்தை விட ஜூனோட கான்ட்ராக்ட் நான் பாருங்கள் 800 சம்திங் இருக்கும். அப்போ எதுக்காக அப்படின்னா இந்த ட்ரேடு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன அமௌண்ட் தேவைப்படும். எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா வீக்லி கான்ட்ராக்ட், அந்த வீக் முடிய போகுது 20ஆம் தேதி முடிய போகுது, அதுதான் எடுப்பாங்க. இந்த ஒரு ட்ரேடு எடுக்கிறதுக்கு இங்கே லாட் சைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஸ்டாக் வாங்குறீங்கல்ல, அது எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்டாக் 2 ஸ்டாக் அப்படின்னு வாங்கலாம். பட் இண்டெக்ஸில் ட்ரேட் பண்ணும்போது லாட் சைஸில் இருக்குங்க, 25 தான் ஒரு லாட். சரிங்களா, இதில் 3,875 ரூபா இருந்தால் போதும். இந்த ஒரு லாட்டை வாங்கி நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணி, இது கம்மியாக அமௌண்ட் இருந்தால் எடுக்க முடியாது. இப்போ எனக்கு 2 லாட்டு வேணும் அப்படின்னா இது அப்படியே டபுளாக போட்டுக்கணும். சரிங்களா, இதில் இன்ட்ராடே ஓவர் நைட்டுன்னு இருக்குது. இப்போ இன்ட்ராடே யாரும் யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா இன்ட்ராடேக்கு சேம் அமௌண்ட் தான், எதுவும் மாற போகிறதெல்லாம் கிடையாது. ஏன்னா இதுக்கு லிவரேஜ் கிடையாது. சரிங்களா, ஸ்டாக்கில் பண்ணுறீங்கள 100 ருபீஸ் இருந்தால் 500க்கு நீங்கள் எடுக்கலாம், 5x கொடுக்குறாங்களா, அந்த வேலை இந்த ஆப்ஷனில் கிடையாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஓவர் நைட்டில் எப்போது எடுங்க, அது சேஃப். இன்ட்ராடே ஆப்ஷன் பண்ணாதீங்க, ஓகேங்களா. ஸோ கொடுத்த தகவல் போதுமா இருக்கும் நம்புகிறேன். எதுவும் டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பாய், see you.